ஒரு தடவை மாவு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி முறுக்கு செஞ்சு பாருங்க. அருமையான டேஸ்ட் இருக்குங்க. உங்களோட முறுக்குக்கு அடிமையாகாதவங்க இருக்கவே முடியாது. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். காரசாரமா நல்லா சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும். 100 கிராம் வேர்க்கடலை, 10லேருந்து 15 வரமிளகா, 5 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸா அரைச்சுட்டு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கடலை மாவு, உடைச்ச கடலை மாவு, ஓமம், எள்ளு, அரைச்சு வச்ச பேஸ்ட் அவ்வளோதாங்க. 4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு உடைச்ச கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊத்தி பிணையறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்து விட்டுட்டீங்கன்னா ஈவனா கலந்துரும். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அதுல சேர்த்துக்கோங்க. நீங்க என்ன எண்ணெயா சமைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணா போதும். இப்ப அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா சூடா இருக்கும். அது கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு, கல்லுப்பை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கல்லுப்பு கரைசலை இதுல சேர்த்து நல்லா பிணையணும். அதே மாதிரி நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை, வரமிளகாய், பச்சை கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே பச்சையா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி 4 கப், பச்சரிசி 1/2 கப், 5 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி முறுக்கா சுட்டு எடுத்தீங்கன்னா அருமையான காரசாரமான முறுக்கு ரெடிங்க. இந்த முறுக்குக்கு அடிமையாகாதவங்க இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. எங்க வீட்ல எப்பவுமே இந்த முறுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த முறுக்கு இல்லைன்னா தீபாவளியே இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களோட ஃபேவரட் முறுக்கு தினமும் செஞ்சு கொடுத்தாலும் எங்க வீட்ல சாப்பிடுவாங்க.